ஒரு செடிக்கு வழிகாட்டுதல் இருக்கா இல்லையா? தென்னை மரத்துக்கு வழிகாட்டுதல் இருக்குது, மாமரத்துக்கு வழிகாட்டுதல் இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, பனை மரம், லொட்டு லொசுக்கு, நீங்கள் எல்லா மரமும் ஆட் பண்ணிக்கோங்க, பேரிச்ச மரம், எல்லாத்துக்கும் எல்லாம் வழிகாட்டுறோம். எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. சில மரத்துக்கு தண்ணி அதிகம் போடணும், சில மரத்துக்கு தண்ணி கம்மியாக காட்டணும், சில மரம் நெருக்கமாக நடலாம், சில மரம் கேப் விட்டு நடணும், சில மரத்துக்கு இந்த டைமில் உரம் வைக்கணும், சில மரத்துக்கு வேறு டைமில் உரம் வைக்கணும். விவசாயம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. விவசாயம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஜனவரி மாதத்தில் போடுறது தான் ஜனவரி மாதத்தில் முளைக்கும். பட்டம்பாங்க, இந்த பட்டத்தில் போடணும், இது போடணும், இந்த பட்டத்தில் அது போடணும். மாற்றி போட்டிங்கன்னா அந்த பருவம் தவறி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த செடி கொடிகள்லாம் வந்து கம்மியாக வலிக்கு. கரெக்டாக வெயில் காலத்தில் பார் கோசாப்பழம் வருது, தர்பூசணி பழம் வருது. இது மாதிரி எல்லாமே அல்லாஹ்வுடைய செட்டப் படி தான் இயங்குது. அப்போது இருக்கிறதுலையே படைப்புகளில் மட்டமான இவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் இருக்குது, ஒரு தீன் இருக்குது, ஒரு பாதை இருக்குது, அதுக்கு ஒரு கைட்லைன் இருக்குது. மனுஷனுக்கு இருக்கணுமா கூடாதா? மனுஷனுக்கு இருக்கணுமா கூடாதா? மனுஷனுக்கு இருக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்புறம் எங்கே நீங்கள் வழி தவறி போகிறீங்க, எங்கே திசை மாறி போகிறீங்க, எங்கே டைவர்ட் ஆகிறீங்க? அறிவுடைய தொடக்கத்தை சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. அல்லாஹ் சொல்கிறான். இதில் ஏன் குறைஷிகளை பார்த்து அல்லாஹ் கேட்குறான் அப்படின்னா, அல்லாஹ் வந்து தன்னுடைய ஒரு ரசூலை வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷிகள்கிட்ட அனுப்புகிறான். அனுப்பி அல்லாஹ் என்ன சொல்கிறான், இனிமேல் நான் சொல்கிற வழிகாட்டுதல் படி நீங்கள் நடங்க, நான் கொடுக்குற வழிகாட்டுதல் என்னுடையது கிடையாது, அல்லாஹ்வுடையதுங்கிறேன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இது என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறேன். இது என்ன புதுசாக இருக்குங்க? அதுதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இது புதுசு கிடையாது. தென்னை மரத்துக்கு யார் வழிகாட்டுறானோ அவனே தான். இப்போ நீங்கள்லாம் பார்க்குறது இல்லையா? இப்போ அவங்ககிட்ட கேட்குறான் அல்லாஹ், இதெல்லாம் யார் செய்கிறா? இப்பணிகள் அனைத்தையும் செய்கின்றவன் அல்லாஹ் தான். இதை இவங்க மறுக்கலை. இப்போ குறைஷிகள்கிட்ட ஏன் இந்த ஆர்குமெண்ட் வந்து அல்லாஹ் வைக்கிறான் அப்படின்னா, பேரிச்ச மரத்தை யாராவது படைச்சா அப்படின்னு கேட்டால் குறைஷிகள் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறாங்க. ஆட்சி கொடியை யார் படைச்சான்னு கேட்டால் யாருன்னு சொல்கிறாங்க, அல்லான்னு சொல்கிறாங்க. அப்போது அது சொல்கிறான், இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வழிகாட்டுதல் இருக்க. ஒட்டகம் யார் படைச்சா? அல்லாஹ். ஒட்டகம் யார் பேச்சு கேட்கும்? அல்லாஹ் பேச்சு தான் கேட்குது. அது சுமந்துக்குது. அதுக்கு என்ன தேவையா மேலே இவ்வளோ பெரிய லோடு போட்டுக்கணுன்ட்டு? லோடு வச்சேன்னா ஒரு ஜெருக்கு கொடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? என் மேலே ஏடா லோடு வைக்கிறேன்னு பிடிச்சி ஒரு தள்ளி விட்டு 4 அப்பு அப்பிச்சுன்னா அதோட காலில் ஒரு அப்பு அப்பிச்சுன்னா நமக்கு மூஞ்சி நிற்குமா? ஒரு ஒட்டகம் அப்பிச்சின்னு வச்சுக்கோ, இனிமேல் வாழ்க்கையில் ஒட்டகத்தை பார்த்தா தெரிச்சு ஓடணும், ஒட்டகத்தின் பக்கமே போக மாட்டேன். அதுதான் எல்லாம் சொல்கிறான். எல்லாருக்கும் ஒரு கைட்லைன் இருக்கும்போது நீங்கள் ஏன் வழி மாறி போகிறீங்க, எங்கே திசை மாறி போகிறீர்கள்?